இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் வேர்ல்டில் எல்லாருமே ஃப்ரீலான்சிங்கை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது குளோபல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கிராஃப் சொல்லுது. நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2024 $7.33 பில்லியன் இருந்து 2029 $16.89 பில்லியன் வரை ரீச் பண்ணக்கூடிய இம்பாக்டை இப்போ இந்த ஃப்ரீலான்ஸ் இந்த ரியல் வேர்ல்டில் கொடுத்துட்டு இருக்கு. இதுலேயும் முக்கியமாக கடந்த சில வருஷங்களாக ஃபைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் பையர்ஸ் அவங்களுடைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற வீதம் கூடி இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரீலான்சிங்ஸ் தான் இனி வரக்கூடிய காலத்தில் கேம் சேஞ்சராக இருக்க போகுதுன்னு. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஃபைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யார் வேணாலும் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு அதில் ஓர்டர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் வந்துட்டு முக்கியமான 3 டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹை ரீச்சபிள் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ். நம்மளுடைய கிக்ஸுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம வந்துட்டு எஸ்இஓ பண்ணியிருக்க மாட்டோம். எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் கொடுக்கோம் அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ எடிட்டிங் சர்வீஸை யாரோ ஒரு பையர் வந்துட்டு எங்கேயோ இருந்து சர்ச் பண்ணுவார். அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய சர்வீஸ் வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஸ்இஓ அப்படிங்கிற விஷயம் பண்ணுவோம். நம்ம எஸ்இஓ பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நம்மளோட கம்பெட்டிட்டரை விட நம்மளுடைய சர்வீஸை வந்துட்டு முன்னுக்காக்கி, அதாவது டாப் ரேங்கில் காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எஸ்இஓ பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணாலே போதும். நமக்கான ஆர்டர்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, நமக்கான இன்கம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. செகண்ட் ஒன், ஃபாஸ்ட் டெலிவரி அண்ட் ஆன் டைம் கம்ப்ளீஷன். இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹியூமனுமே தனக்கான அவுட்புட் கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதில் தப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் அவுட்புட்டை கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டெலிவரி டைமை வந்துட்டு நீங்கள் குறைக்கலாம். உங்களால் வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு, அதாவது ஒரு டாஸ்க்கை வந்துட்டு ஒரு நாளையில் உங்களால் முடிக்க இயலும் அப்படின்னா அந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு நாள் டைம் நீங்கள் கொடுத்தாலே போதும். அதையும் தாண்டி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரீலான்சிங்ஸில் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்குன்னு வந்து ஒரு பர்சனல் ஒர்க் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பர்சனல் ஒர்க்கையும் உங்களுடைய ஃப்ரீலான்சிங் ஒர்க்கையும் வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஷெடியூல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக போயே ஆகணும். நீங்கள் ஒரு பிகினராக ஃபைவருக்குள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதனாலேயும் உங்களுக்கான நல்ல நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கும், நிறைய ரேட்டிங்ஸும் கிடைக்கும். இப்போ நீங்கள் கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ரிவ்யூஸ் வந்துட்டு அதிகமாக கிடைச்சது பிறகு இன் ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு நீங்கள் நிறையவே வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஆர்டர்ஸ் நிறைய வரும், அதே சமயம் உங்களுக்கான ஏர்னிங்ஸும் நிறைய வரும். இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் வந்துட்டு பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு. ஆஸ் அ பிகினராக நீங்கள் ஃபைவருக்குள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் தெரியணும். ஃபைவரில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபைவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுறோம்.